பிரபல நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவு காரணமாக பெருங்குடி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நேற்று இரவு சுமார் 9:05 மணிக்கு உயிரிழந்ததாக மருத்துவமனை தரப்பில் அறிவிக்கப்பட்டது. உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட ரோபோ சங்கரின் மறைவால் ஒட்டுமொத்த திரையுலகமே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. சாதாரண மேடை கலைஞனாக தொடங்கி சின்னத்திரை வெள்ளித்திரையில் கோலோச்சிய நடிகர் ரோபோ சங்கர் 46வது வயதில் மறைந்திருக்கிறார். இந்நிலையில் தனது உடல்நிலை மற்றும் சினிமா குறித்து அவர் பேசிய காட்சிகள் தற்போது இணையத்தில் வெளியாகி வருகின்றன. அதில் ஒரு வீடியோவில் தான் நடிகராக மாறாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக பாடி பில்டராக ஆகியிருப்பேன் என்றும், மிஸ்டர் இந்தியா ICF-இல் தேர்வான பிறகு அதிலிருந்து வேறுபட்டு திரைத்துறைக்கு வந்ததாகவும் பகிர்ந்திருந்தார். அப்படி பாடி பில்டர் ஆகும் அளவிற்கு இருந்த ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தது ஏன் என மருத்துவமனை தரப்பில் விரிவாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் அவருக்கு தீவிர இரைப்பை குடல் இரத்தப்போக்கு மற்றும் தீவிர வயிற்று வலி பிரச்சனையால் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும், மருத்துவ குழுவினரின் கண்காணிப்பில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்களின் பல்துறை மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்தும் ரோபோ சங்கரின் உடல்நிலை மிக வேகமாக மோசமடைந்ததாகவும், சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மஞ்சக்காமாலை மற்றும் சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்த ரோபோ சங்கர் அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரோபோ சங்கரின் மறைவுக்கு முக்கியமான காரணம் மஞ்சக்காமாலை பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருந்ததுதான் என சொல்லப்படுகிறது. மஞ்சக்காமாலை அப்படி என்ன ஒரு கொடிய நோயா? அது வந்தால் கண்டிப்பாக உயிரிழப்பு நேரிடுமா என்று அனைவரின் மத்தியிலும் கேள்விகள் எழுகின்றன. இது குறித்து அப்போலோ மருத்துவமனையின் புற்றுநோயியல் மருத்துவரான CS மணி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க டாக்டர். இப்போ நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் திடீர்னு மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு மஞ்சக்காமாலை ரொம்ப நாளா மஞ்சக்காமாலை இருந்து அதனால ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு இப்போ இறந்ததா சொல்லியிருக்காங்க. மருத்துவமனை அறிக்கையும் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு இரைப்பை குடல்ல இரத்தப்போக்கு இருந்தது, தீவிர வயிற்று பிரச்சனை இருந்தது, அதனால அப்படி இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. டாக்டரா உங்களோட மஞ்சக்காமாலை வந்தா இறந்துருவாங்களா, மரணம் வரைக்கும் பாதிப்பு இருக்குமா அப்படின்னு எல்லாரும் மத்தியிலயும் ஒரு அச்சம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த அச்சம் நிஜமானதுதான். நம்ம கல்லீரல்ல தான் மஞ்சக்காமலை கிளியர் பண்ற மெக்கானிசம் இருக்கு. கல்லீரல்ல மஞ்சக்காமலை கிளியர் பண்ற மெக்கானிசம் சரியா வேலை செய்யலைன்னா நமக்கு கல்லீரல்ல பாதிப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதனால கல்லீரலோட மற்ற செயல்பாடுகள் முக்கியமான செயல்பாடுகள்ல ஒண்ணு நம்ம ரத்தம் கசியாம இருக்கிறதுக்காக ஆன்டி கோஆகுலன்ஸ் அப்படின்னு ஒரு புரோட்டீன் அது கல்லீரல்ல இருந்து தான் வரும். அந்த புரோட்டீன்ஸ் ஆனது அளவு குறைஞ்சா ரத்த கசிவு சின்ன சின்ன இடங்கள்ல ஏற்படும் போது அது கட்டுக்கடங்காம பெருகிற அளவுக்கு அது சீரியஸா மாறலாம். அதனால அந்த கோஆகுலேஷன் ஃபேக்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த கல்லீரல்ல இருந்து சுரக்கும் இந்த மாதிரி புரோட்டீன்ஸ் கம்மியாகும் போது ப்ளீடிங் அப்படிங்கிறது ரத்தப்போக்கு எந்த இடங்கள்ல இருந்து வேணாலும் அதிகரிக்கலாம். ஸோ இரைப்பையில நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் அல்சர்ஸ் அல்லது ஆசிடிட்டி ரிலேட்டட் அல்சர்ஸ்ன்னு வரும்போது அதுல இருந்து ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ ஒரு அடிபடும் போது, ஒரு சின்ன காயம் படும்போது அந்த இடத்துல இருந்து நார்மலான பீப்புளுக்கு ரத்தம் உடனே உறைஞ்சி போகும். இந்த மாதிரி கல்லீரல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு அது உறையாம கசிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால உயிருக்கே ஆபத்தான அளவுக்கு ரத்தப்போக்கு வர்றது சகஜம். ஓகே, ஆக்சுவலி இந்த கல்லீரல் பாதிப்பு சொன்னீங்க டாக்டர். கல்லீரல் பாதிப்பு அப்படின்னா அது எந்த விதமான அறிகுறிகளை ஏற்படுத்தும்? நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் நமக்கு இருக்கு அப்படின்றத? கல்லீரல் பாதிப்பு பல வகையான தோற்றங்களோட வெளிப்படும். ஒன்று மஞ்சக்காமலை. மஞ்சக்காமலை பெரும்பாலும் ஒரு இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடா வரும்போது உடனே அது வெளியே தெரிய வந்துடும். இன்ஃபெக்ஷன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கல்லீரலை நோக்கி தாக்கக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதை சொல்லுவோம். அதை தாண்டி நம்ம குடி பழக்கத்தினாலேயோ அல்லது மற்ற மருந்துகள் நமக்கு தெரியாத மருந்துகள் அதிக அளவில் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனாலயோ கல்லீரோட செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போதும் அதுல அந்த புரத சத்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகுறது குறையும் போது வயிற்றுல நீர் கோத்துக்கிட்டு கால்ல உடம்பெல்லாம் நீர் ஊதிக்கிட்டு வீக்கமாயி அந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷனும் தெரிய வரலாம். ஓகே, இது நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா அந்த உயிரிழப்பை தடுக்க முடியுமா டாக்டர்?
கண்டிப்பா தடுக்க முடியும். நம்ம வந்து லிவருங்கிறது வந்து உடம்புல இருக்கிற ரீஜெனரேட்டிங் உறுப்புல ஒண்ணே ஒண்ணு அதுதான். ஏன்னா அது வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தா கூட கம்ப்ளீட்டா அது வந்து ரீஜெனரேட் ஆகி நார்மல் ஆகக்கூடிய ஒரு உறுப்பு. அதனால அதை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் கூட பாதிப்பு இல்லாம அந்த லிவரை வந்து நார்மலா ஸ்டேட்டுக்கு கொண்டாட முடியும். ஓகே டாக்டர். இப்ப இந்த நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் வந்து ஏற்கனவே உடல்நிலையால பாதிக்கப்பட்டு, அதாவது மஞ்சக்காமாலையால பாதிக்கப்பட்டு திரும்பவும் ரெக்கவர் ஆகி கம்பேக் கொடுத்திருந்தாரு. திரும்ப அகைன் அவரு பாதிப்படைஞ்சிருக்காரு. அது காரணம் சரியாக மருந்துகள் எடுக்காம, இல்ல உணவு முறைகளை சரியாக ஃபாலோ பண்ணாம இருந்ததாக இருக்கலாமா? இல்ல எதனால திரும்பவும் நம்ம ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமும் மஞ்சக்காமாலையினால நமக்கு உடல்நிலை திரும்ப பாதிப்பு ஏற்படுமா? அது குறிப்பிட்ட ஒரு நபர்ல எப்படி நடந்ததுன்னு சொல்ல முடியாது. பட் பொதுவாக வந்து கல்லீரலோட காம்பன்சேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கு. அந்த ஸ்டேஜுக்குள்ள நம்ம ரிகவர் ஆயிட்டோம்னா அது ஃபுல்லா ரிகவர் ஆகும். பட் அந்த ஸ்டேஜை தாண்டிட்டோம்னு சொன்னாக்க அது வந்து ஏற்றத்தாழ்வுகள் மாதிரி ஒரு நேரம் இருக்கும், ஒரு நேரம் இருக்காது. ஆனா பட் ஓவரால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து கல்லீரலோட செல்ஸ் எல்லாம் சிதைஞ்சு ஃபைனலா ஒரு லிவர் ஃபெயிலியர்னு சொல்ற ஸ்டேஜுக்கு வரும். ஓகே டாக்டர். இது அந்த ஸ்டேஜ் சொல்றீங்களா டாக்டர்? எந்த ஸ்டேஜ் வந்து இருந்தா ஓகே, நம்ம வந்து இத ரெக்கவர் ஆயிட்டோம்னா அகைன் நமக்கு திரும்பவும் பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு நம்ம சேஃபா இருந்துக்கலாம்? எத்தனை ஸ்டேஜஸ் வந்து நம்ம வந்து சொல்றது வந்து எண்ட் ஸ்டேஜ் 1, early ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது ஆரம்ப ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜ், இது 2 ஸ்டேஜ் தான். அதுக்கு இடையில இருக்கிற ஸ்டேஜஸ் வந்து நமக்கு வந்து தெளிவா இன்னும் புரியாது. பட் ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கிறது கண்டிப்பா நார்மலா மாறக்கூடிய சான்ஸ் இருக்கு. பட் அதுக்கு உண்டான எல்லா விதமான மெடிசன்ஸ், டயட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன் அதெல்லாம் எடுத்துட்டோம்னா சரியாயிடும். பட் அந்த இதுல வந்து நம்ம சரியான மெடிசன்ஸ் அல்லது டயட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்ணாட்டியும் ஆர் அந்த வியாதியோட தன்மையே வந்து எந்த மெடிசனும் இல்லை, எந்த டயட்டுக்கும் அது வந்து ரெஸ்பாண்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாதியா இருந்தா அது காலப்போக்கில் பல வருஷங்களா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த டேமேஜ் அதிகரிச்சு ஃபைனல் எண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு ஃபெயிலியருக்கு. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார்.